உடல் நோய் தீர்த்தல் அப்படிங்கிறது இன்றைக்கி நமக்கு எல்லாருக்கும் இருந்துக்கிட்டு இருக்கிற ஒரு ரொம்ப முக்கியமான பிரச்சனை. இந்த நோய் எதுவும் இல்லாமல் ஒரு உலகம் இருந்தால் அது எவ்வளவு அழகாக இருக்கும்னு நினச்சி பாருங்களேன். எந்த நோயும் இல்லாமல் எல்லாருக்குமே உடல் நல்ல ஆரோக்கியத்தோடு இருந்தால் அது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். அப்படி கூட நடக்க முடியுமா என்ன? நடக்கலாம். திருப்பார்கடலில் கிடைக்கிற அமிர்தம் இருக்கே, அதனுடைய ஒரு சின்ன துளி அதை உட்கொண்டாலும் போதும், உடல் நோய் எதுவும் வராது, இப்படிலாம் ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் பார்க்கடலை கடைந்து தேவர்கள் எடுத்த அந்த அமிர்தத்துக்கு இன்றைக்கி நாம் எங்கே போக முடியும்? ஆனால் பூலோகத்தில் அந்த அமிர்தத்தினுடைய ஒரு சின்ன துளி நம்ம போய் பார்த்து வழிபடக்கூடிய ஒரு இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும்? வணக்கம் நேயர்களே, அனைத்தும் அவளே நிகழ்ச்சிக்கு அந்த அமிர்த துளி வந்து சேர்ந்து நிரந்தரமாக தங்கிய திருக்கடையூர் திருத்தலத்தில் இன்னைக்கு இருக்கோம். நாயகி நான்முகி நாராயணி கை நளின பஞ்சசாயகி சாம்பவி சங்கரி சாமளை சாதி நச்சுவாயகி மாலினி வாராகி சூலினி மாதங்கி என்று ஆயக்யாதி உடையாள் சரணம் 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 சரணம். அமிர்தகுடம் திருப்பார்கடல்ல இருந்து இங்கே எப்படி வந்தது? அதுக்கு என்ன புராண கதைகள் இருக்குன்னு பார்த்தா, தேவர்களும் அசுரர்களுமாக சேர்ந்து பார்க்கடலை கடைய தொடங்கினாங்க. ஆனால் எந்த ஒரு செயலையும் செய்யறதுக்கு முன்னாடி இறைவனுடைய மூத்த பிள்ளை விநாயகப் பெருமானை வழிபடணும். அவரை வழிபடாமல் செய்தால் அந்த காரியம் தடங்கல்ல போய் முடியும்னு சொல்லியிருக்கு. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தில் ஒருவேளை அமிர்தத்தை எடுக்கணுங்கிற ஆர்வத்திலேயோ விநாயகரை வழிபட மறந்துட்டாங்களாம். அதனால் காத்துக்கிட்டு இருந்த சுவாமி எல்லாம் முடிஞ்சு அந்த அமிர்த கடம் வெளியே வந்த பொழுது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இல்லாமல் அந்த அமிர்த கடத்தை எடுத்துக்கொண்டு பூலோகத்திற்கு இங்கே வந்துட்டார். இங்கே வந்து இந்த தலத்திலேயே அது இருக்கும்படியாக செஞ்சிட்டார். அப்படி வந்து அந்த அமிர்த கடம் இங்கே தங்கி விநாயகரை வழிபட மறந்த தேவர்கள் அவரை வந்து வழிபட்டார்கள். கள்ளத்தனமாக அந்த யானை இங்கே கொண்டு வந்து அந்த அமிர்த குடத்தை வைத்து விட்டதால் இங்கே இருக்கும் விநாயகருக்கு கள்ள வாரண பிள்ளையார் அப்படின்னு பெயர். வாரணம்னா யானை இல்லையா, அதனால கள்ளத்தனமான ஒரு யானை அப்படின்னு பெயர். இந்த தலத்தில் இருக்கக்கூடிய யானைகள் கூட ரொம்ப விளையாட்டாக வேடிக்கை காட்டி கொண்டு தான் இருக்குது. விநாயக பெருமான்கிட்டேருந்து வந்த வழக்கம் போல இருக்குது. இப்படி அமிர்த குடம் வந்து தங்கி அதிலிருந்து ஒரு சிறு துளி அமிர்தமானது இங்கே விழுந்து அதுவே சிவலிங்கமாக மாறி எழுந்தருளி இருக்கக்கூடிய ஒரு தலம்தான் இந்த திருக்கடையூர் திருத்தலம். என்றும் இளமை மாறாது முகப்பொலிவோடு இருக்கிறவங்கள அவருக்கு என்னப்பா, அவர் மார்க்கண்டேயர் அப்படின்னு சொல்லுவோமே, அந்த வழக்கம் கூட இந்த கோயில் புராணத்தை அடிப்படையாக வச்சு தான் வந்திருக்கு. மார்க்கண்டேயர் பெரிய சிவபக்தர், தவ முனிவர். நான் சின்ன குழந்தை, ஒரு 8-9 வயசுலேயே அவங்க அப்பா அவருக்கு மிருத்யுஞ்சய மந்திரத்தை உபதேசம் பண்ணி வச்சு, உனக்கு இறைவன் 16 ஆண்டு காலம்தான் ஆயுசு கொடுத்துருக்கார், ஆனால் அது வரைக்கும் சிவபெருமானை மறக்காமல் தினம் சிவபூஜை செய்து அவனிடத்தே முழு மனதையும் செலுத்தி அவனுக்கு அன்பு செய்து இருக்கணும் அப்படின்னு உபதேசம் செய்து வைத்துவிட்டு போயிடுறார். இந்த குழந்தையும் அவங்க அப்பா சொன்ன விதத்தில் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய அமிர்தகடேஸ்வரரையே தனக்கு தந்தையும் தாயுமாக கருதி தினம் காலையில் மறவாமல் பூக்கள் பறித்து வந்து சிவபூஜை செய்து சிவநாமத்தை ஜபம் செய்து அவருடைய பெருமைகளை பாடி ஒரு தவ வாழ்க்கை வாழ்ந்து வரார். அவருக்குன்னு விதிக்கப்பட்ட அந்த 16வது வயது முடிந்து அன்றைக்கு அவருடைய ஜென்ம தினம். அந்த நாளில் யமதர்மன் இந்த இடத்துக்கு யம கிங்கரர்களை தான் அனுப்பி வைக்கணும். ஆனால் சிவபூஜை செய்கிற ஒருத்தர் இருக்கிற இடம், அவரோட உயிரை பறிக்கிறோன்னும் பொழுது அங்கே யம கிங்கரர்கள் வர முடியாதான், பயப்படுவாங்க. அதனால் யமதர்மனே புறப்பட்டு வந்துட்டானாம். கருத்த மேகம் மாதிரி ஒரு எருமக்கடா மேலே உட்கார்ந்து கையில் அந்த பாசக்கயிர், தெத்துப்பல், உருண்டை விழி, இப்படி புறப்பட்டு வரார் அவர். பார்த்து அந்த குழந்தை பயந்து விட்டதான். 16 வயசு தானே. ஓடி போய் சிவபெருமானை வாரி அணைத்து அந்த சிவலிங்க திருமேனியிலே தன்னுடைய மார்பை அழுத்தி கட்டி பிடிச்சிட்டு இப்படி கதறி அவருடைய திருவடிகளை நினைச்சு அழுது புலம்பினாராம்.
தன்னுடைய பிள்ளை இப்படி ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கலாமான்னு பார்த்து அந்த இடத்துல அந்த சிவலிங்க திருமேனியிலிருந்தே சிவபெருமான் வெளியில் வரார். அந்த நேரத்திற்கு யமன் சரியா நேரம் வந்தாச்சுன்னு அவருடைய பாசக்கயிறை மார்க்கண்டேயர் மேலே வீசினார். அந்த பாசக்கயிர் சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சிருந்த அந்த குழந்தையும் தீண்டியது, அந்த சிவலிங்கத்தையும் தீண்டியதான். என் மேலேயே நீ பாசக்கயிறை வீசினேன்னு அதை ஒரு காரணமாக வைத்து இறைவன் அந்த சிவலிங்க திருமேனியிலிருந்து வெளிப்பட்டு யமனை தன்னுடைய திருவடிகளால் தள்ளி கீழே உதைத்து அவன் மேலே ஏறி நடனமாடி காலனை சம்ஹாரம் செய்தாராம். மரணத்திற்கு மரணம் கொடுக்கப்பட்ட இடம் இந்த திருக்கடையூர் திருத்தலம். நாம் செய்த பாவங்களால் நமக்கு வரக்கூடிய வினைகள் நம்முடைய இறுதி காலத்தை ரொம்ப கொடூரமாக்கி பயமுறுத்த செய்யுமே, அந்த பிணியிலிருந்து நாம் தப்பிக்கலாம். உண்மையில் மரணத்தை விடவும் மரண பயம் கொடூரமானது. அந்த மரண பயத்தை தீர்த்து நல்ல நிலையிலே இறைவனை சிந்தித்தபடியே நம்முடைய மூச்சு பிரியக்கூடிய ஒரு உயர்ந்த நிலையை நமக்கு தரக்கூடிய தலமாக இந்த திருத்தலம் இருக்கு. கால சம்ஹார மூர்த்தி இந்த ஸ்தலத்தினுடைய விசேஷ மூர்த்தியாக தெற்கு பார்த்து எழுந்தருளியிருக்கார். திருக்கடையூர் தலத்தில் இருக்கக்கூடிய இந்த அபிராமி அம்மனை வழிபட்ட ரொம்ப முக்கியமான ஒரு அடியவர். இந்த அம்மனுடைய கடைக்கண் விழிப்பட்டால் போரும் இந்த 16 செல்வங்களும் நிறைய பெறலாம்னு சொல்லியிருக்கார். அவருக்கு இந்த தலத்தில் அவர் வேண்டியது கிடைக்கவும் கிடைத்தது. கொடுத்தது யாருன்னா திருக்கடையூரில் இருக்கக்கூடிய அமுதீசர், அமுதகடேஸ்வரர் அமுதீசர். அவருடைய ஒரு பாகம் அகலாத சுகபானியான அபிராமி அம்பிகை இந்த 16 செல்வங்களையும் அவருக்கு கொடுத்தாருன்னு தெரியுது. நாளை பிறந்ததிலிருந்து நல்ல விதமாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அன்பால் சூழப்பட்டு அறச்செயல்கள் நிறைய செய்து இறைவனுடைய சிந்தனையிலேயே காலத்தை உண்மை பேசி கழிக்கணும் அப்படின்னா அபிராமி அம்மனுடைய அருள் அதற்கு பரிபூரணமாக நமக்கு வேண்டும்ங்கிறார். இப்படி ஒரு முழுமையான வாழ்க்கையை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான ஒரு சன்னதி வாசல்ல தான் இருக்கும். திருக்கடையூர் அபிராமி அம்மன் சொன்னாலே எல்லாருக்கும் நினைவுக்கு வரக்கூடிய ஒரு கதை அபிராமி பட்டருடையது. ஒரு 300-400 ஆண்டுகளுக்கு முன்னாடி தஞ்சை பகுதியை மராட்டிய மன்னர்கள் ஆண்டு வந்த காலத்தில் சரபோஜி ராஜா ஒரு தையமாவாசை நாளில் திருக்கடையூர் திருத்தலத்துக்கு கிட்ட இருக்கும் கடலில் குளித்து விட்டு இங்கே சுவாமியையும் அம்மனையும் தரிசனம் செய்யறதுக்காக வரார். அவர் வாழ்ந்த அந்த காலத்தில் தான் திருக்கடையூரில் அம்பிகையினுடைய ஒரு பெரிய பக்தர் சுப்பிரமணியம் அப்படிங்கிறது அவருடைய இயற்பெயர். ஆனால் எப்போதும் அபிராமியினுடைய நினைவிலேயே இருந்ததுனால அபிராமி பட்டர்ங்கிறதே அவருடைய பெயராயிடுச்சு. அவர் அம்மன் முன்னாடி வந்து உட்கார்ந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா எதுவுமே அவரை கலைக்க முடியாது, யாருமே அவரை எழுப்ப முடியாது. அப்படி லயிச்சு அம்பிகையினுடைய முகத்தை பார்த்துக்கிட்டு கண்ணு கூட மூடாமல் திறந்த பார்வையோடு அம்மன் முன்னாடி அமர்ந்திருப்பார். மகாராஜா வந்திருக்கார். கோயில் ஒரே பரபரப்பாக இருக்குது. அம்மன் சன்னதிக்கு ராஜா வந்துட்டாரு. ஆனால் அவர் வர வழியில் அபிராமி பட்டர் உட்கார்ந்து தியானத்தில் இருக்கார். அம்மனுடைய முகத்தை பார்த்து கொண்டிருந்த அபிராமி பட்டர்கிட்ட போய் தையமாவாசை நாள், இந்த நாளில் என்ன தியானத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறார். அமாவாசைங்கிற அந்த சொல் மட்டும் இவர் காதில் பட்டுது. ஆனால் பட்ட நேரத்தில் நேர எதிரே தேவியினுடைய முகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கார். கோட்டி சந்திர பிரகாசம், ஒரு 1000 கோடி சந்திரன்கள் ஒரே நேரத்தில் பிரகாசிச்சா எப்படி இருக்கும், அவ்வளவு குளிர்ச்சியோடு இருக்கும் அந்த முகத்தை பார்த்தவருக்கு அமாவாசைங்கிற அந்த வார்த்தையே அவ்வளவு சுலபமாக கேட்டுக்க முடியல. இன்னைக்கு யார் அமாவாசைன்னு சொன்னது, முழு பௌர்ணமி நாள் இன்னைக்குன்னு சாதிச்சார். மன்னர் இல்லையே இன்னைக்கு தையமாவாசைன்னு மீண்டும் சொல்ல அது ஒரு சின்ன வாக்குவாதமாக வளருது. இவர் இங்கே இருக்கிறவங்களெல்லாம் ஏதோ வார்த்தை ஜாலங்களால் ஏமாற்றிக்கிட்டு இருக்காருன்னு மன்னர் நினச்சி, இன்னைக்கு பௌர்ணமின்னு நீங்கள் சொன்னது உண்மையாக இருந்தால் அதை நீங்கள் நிரூபித்து காட்டணுங்கிறார். தேவியினுடைய சன்னதியில் உட்கார்ந்து அவள் முகத்தை பார்த்து கொண்டு அவர் சொன்ன வார்த்தை எப்படி பொய்யாக முடியும்? எப்படியாவது இதை அம்பிகை நிறைவேற்றி கொடுப்பாள்னு நினைச்சார். அந்த போட்டிக்கும் தயாரானார். ஒரு மண்டபத்தில் கயிறால உரி கட்டி அந்த உரி மேலே அவரை ஏற்றி நிற்க வச்சு கீழே நெருப்பையும் கொளுத்தி விட்டுடுறாங்க. பௌர்ணமி அன்னைக்கு சந்திரன் வரணும், அவர் வந்துட்டார்னா உங்களை உரியிலிருந்து இறக்கிடுறோம். இல்லை நீங்கள் சொன்னது பொய்யானால் அந்த நெருப்பினுடைய வெப்பத்தில் இந்த உரி எரிந்து அதுவே உங்களுக்கு தண்டனையாக இருக்கட்டும்னு ராஜா நியமிச்சிடுறாரு. அன்பினாலே மானசீகமாக அவளை பூஜித்து
சாக்த தாந்திர மரபுல அம்பிகைக்கு என்னெல்லாம் சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கோ எல்லா சிறப்புகளையும் தமிழில் அவ்வளவு அழகான பாடல்களாக 100 பாடல்களாக கொண்டு வர தொடங்கும் பொழுதே உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோன்னு ஆரம்பிச்சு எப்படி மார்க்கண்டேயருக்கு அருளினார், அடியார்களுக்கு அருளினார், சுவாமியோடு சேர்ந்து இவள் திருமண கோலம் எத்தகைய சிறப்புடையதுன்னு பல நிலைகளில் அம்பிகையை கொண்டாடி 9 ஆவரணங்களுடைய சிறப்பை சொல்லி ஒரு ஆவரணத்திலையும் அவள் எப்படி எழுந்தருளி இருக்காருங்கிற ரகசியங்களை எல்லாம் கூட ரொம்ப எளிமையாக பாடலாக கோர்த்து பாடிக்கொண்டே வரார். அந்த பதிகத்தினுடைய இறுதி பாகத்துக்கு வந்துட்டாரு. விழிக்கே அருளுண்டு அபிராமவல்லிக்கின்னு தொடங்குற பாடல். அந்த பாடலை பாடி முடித்த பொழுது எல்லாம் வல்ல அபிராம சுந்தரி அவர் கண்களுக்கு மட்டும் தெரிய ஆகாசத்திலே காட்சி தந்தாளாம். அவளுடைய திருச்செவியில் இருந்த தாடங்கம் அதை எடுத்து ஆகாயத்திலே வீச அந்த தாடங்கமாகிற ஆபரணம் முழு சந்திரனாக உருமாறி அங்கே கூடியிருந்த எல்லாரும் பார்க்கும்படியாக சந்திர தரிசனமாக கிடைத்ததாம். அபிராமி பட்டர் சொன்னது போலே அன்றைய தினம் பௌர்ணமியாக ஒளிர்ந்தது அப்படின்னு பார்க்கிறோம். இடம் கொண்டு விம்மி இடை கொண்டு இறுகி இடம் கொண்டு